பிரபல முன்னாள் தொழிலதிபரும் கிரிமினல் வழக்கில் கைதாகி தற்போது கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கிரிமினல் கொத்தவால் அங்கிருந்து தப்பித்து விட்டார். அவரை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள டிவி அடிச்சு உடைச்சிட்டீங்க. நான் இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன்லயாவது ஓட்டு போட்டுருக்கேனா? இல்லீங்க. அப்புறம் என்ன போய் பைத்துக்கிறாங்க? நான் பைத்தியமாடா? யாரோ ஆஸ்பத்திரி எனக்கு பிடிக்க வராங்கடா. அட நம்ம வாசுங்க. வாசுனா உங்க பழைய பிஏ. பாஸ், அதுக்குள்ள நீங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தப்பிச்சு வந்துட்டீங்க. காரணம் இல்லாம இந்த குத்தவாளி எங்க இருந்து தப்பிக்க மாட்டான்டா. இந்த சுதந்திர இந்தியாவில அமைதியா எவ்வளவு பெரிய புரட்சி பண்ணலாம் தெரியுமா? பாஸ், அமைதியா எப்படி புரட்சி பண்ண முடியும்? என்ன நீ எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டா இருக்க? இந்த மாதிரி என்னுடைய புரட்சியை பத்தி ஒரு நாளைக்கு புரியாதனாலதான் என்னை பைத்தியம் சொல்லி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் வச்சுட்டாங்க. எனக்கு கூட அது புரியல பாஸ். அப்ப விலைக்கு சொல்லித்தான் ஆகணும் இல்ல? ஆமா. அதாவது வாசு, இந்த சிட்டி லைஃப்ல ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனா, தண்ணி நல்லா இல்ல, காத்து நல்லா இல்ல, ஒரே டீசல் வாசம், பொல்யூஷன், அது மட்டும் இல்லாம ஒரே டிராபிக் சவுண்ட். பத்தாக்குறைக்கு நம்ம எருமைகள்லாம் சினிமா போஸ்ட் தின்னு போட்டு கண்ட இடத்துல சாணி போட்டு வச்சிருக்கு. இதுக்கெல்லாம் ஹைலைட்டா கூவம். இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? அவுட் ஆஃப் சிட்டியில கூராம்பேட் மாதிரி ஏரியாவில் குடியிருக்கணும். ஆனா அங்க குடியிருந்தோம்னா மோமடி கொள்ளக்காரங்க விடானுங்களா கோஷ்டியா வந்து அட்டாக் பண்ணானுங்க. இப்போ ஒரு குடிமகன் சினிமா ஹீரோவா 7 பேர் 8 பேர் அட்டாக் பண்றதுக்கு அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரேஷன் கார்டு கூட ஒரு பிஸ்டல் கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கல. சரி, கவர்மெண்ட் கொடுக்கல, நாமளாவது சீப் ரேட்ல எல்லாத்துக்கும் பிஸ்டல் ரைபிள் கொடுக்கலாம்ட்டு நம்ம ஃபேக்டரியிலேயே நான் துப்பாக்கி மேனுபேக்சர் பண்ணேன். என்ன லைசன்ஸ் வாங்க விட்டேன். தப்பா? தப்பே இல்லைங்க. இல்லையா? இது புரியாம இந்த அசோக் ராஜா அவன் பையனும் என்னை பத்தி சிபிஐல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சிபிஐ ஆபீசர் வந்தாங்க, நம்மளை பத்தி என்கொயரி பண்ணாங்க. நான் எதை பத்தி கவலைப்படல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு துப்பாக்கிய சீப் ரேட்ல எப்படி கொடுக்கறது அப்படின்னு 1.5 hour ஸ்பீச் கொடுத்தேன். உடனே பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்த்துறாங்களே. ஆமா வாசு, அப்பதான் என்ன பைத்தியம் உள்ள வச்சிட்டானுங்க. நான் பைத்தியமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு பாஸ். உனக்குடா? நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். என்னது பைத்தியம்னா? அப்ப நீங்க ஆஸ்பத்திரியில தப்பிச்சது மறுபடியும் துப்பாக்கி தயாரிக்கிறதுக்கா? அந்த கருவம் எல்லாம் எனக்கு மறந்தே போச்சுப்பா. நான் தப்பிச்சு வந்தது அனாவசியமா என்ன சிபிஐல மாட்ட வச்சு பைத்தியக்காரன் பட்டம் கட்டி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சானே என் பழைய பார்ட்னர் அசோக். அந்த நாய் தான். அவனையும் அவன் பையனையும் பழி வாங்கத்தான். தம்பி, என்னது கட்டில் ஆளை காணும், கீழையும் காணும். எங்க போச்சுது இந்த தம்பி? இங்க தானே படுத்திருந்தது. தம்பி, தம்பி, எங்க இருந்து பேசுறீங்க? இந்த பொட்டிக்குள்ள. எந்த பெட்டிக்குள்ள? இந்த பெட்டிக்குள்ள. ஆமா, ஏன் இதுக்குள்ள பூந்துக்கிட்டீங்க? மனுஷ தூங்க அப்படியே என்ன குளிருது, தப்பிச்சு வெளியே போலான்னு பார்த்தா கதை வேற பூட்டிக்கிட்டீங்க. அப்புறம் நான் எங்க போறது? இந்த பொட்டிக்குள்ள தான் இருக்கு. கதவை சாத்து. விஷயம் இவ்வளவுதானா? பேசாம என் கூட வாங்க. எங்க? அட வாங்க சொல்றேன், வாங்க வாங்க, இனி குளிராது. ஓ, இந்த பொட்டிக்குள்ள இருந்தா இந்த குளிருச்சா? ஆமா. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுதான் நானே நினைச்சிருப்பேன். சரி சரி, நமக்கு தெரியல. இந்த ஒரு சோப்பு துண்டு கொடு. எதுக்கு? துணி துவைக்கணும். நீங்க துணி துவைக்கணுமா? ஆமா, என் துணியை நான் தான் துவைக்கணும். மாத்திக்கு துணி இல்லாம ஒரே துணியை போட்டு நான் எத்தனை நாளையா சுத்துறது? விளையாடுறீங்களா? துணி துவைக்கிறாராம் துணி. இங்க வாங்க. எங்க? வாங்க வாங்க யோ வாங்கன்ற. வரையா? இங்க பாருங்க, இந்த பேண்ட் சட்டை எல்லாம் நீங்க போடுறதுக்கு தான் தம்பி. இத்தனை உருப்படியுமா? அடேங்கப்பா, ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்குறதுக்கு நம்ம ஊரை விட்டு தலைதறிக்க ஓடி விட்டோம். இத்தனை பேண்ட் ஷர்ட் வாங்கினவன் எங்கெல்லாம் ஓடி இருப்பான். இது அத்தனை உருப்படியும் முதலாளிதா? ஆமா. அப்படின்னா அவர் நிறைய கடன் வாங்கிருக்குமே. இல்லையே, இதெல்லாம் சொந்த காசுல வாங்கினது தம்பி. சொந்த காசுல வாங்கினதா? ஆமா. இத்தனையும் அவர்தா? ஆமா. இதெல்லாம் இப்ப நான் போட்டுக்கலான்றியா? ஆமா. என் வேலைக்கு வேட்டு வைக்கலாம் பாக்குறியா? ஆமா. என்னது? கொலை பண்ணிட்டு வருவேன். என் வேலைக்கு வேட்டு வைக்கலாம். கத்தி குத்திடுவேன். எனக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து என் வேலைக்கு வேட்டு வைக்கலாம் பார்த்தா உன் கண்ணை நோண்டிடுவேன். ஏற்கனவே ஒருத்தன் இந்த கண்ணை நோண்டி இருக்கான். அப்ப இந்த கண்ணை நோண்டிடுவேன். என்ன எங்க கலாட்டா? அது வந்து முதலாளி அந்த பீரோல தொங்குது பாருங்க, மொத்தமா உங்க துணி அதெல்லாம் நான் போட்டுக்கணுமா இவன் சொல்றான். அதுவாப்பா, அதெல்லாம் உனக்கு தானே. அப்ப உங்களுக்கு? எனக்கு நிறைய இருக்கு முதலாளி. நீங்க சொன்னா அதெல்லாம் நான் எடுத்து போட்டுக்கிறேன் முதலாளி. ஆனா இந்த 600 ரூபாய் சம்பளம் இருக்கே முதலாளி, அதுல கொஞ்சம் கூட குறைக்க கூடாது முதலாளி. முதல்ல என்ன முதலாளின்னு கூப்பிடுறத நிறுத்து. சரி முதலாளி.
முதலாளி இப்போ நாங்க போய் நல்லா குளிச்சுட்டு முதலாளி அங்க தூங்குதே அதெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு முதலாளி நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க வந்துடுற முதலாளி நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் முதலாளி நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத முதலாளி இங்க உங்க கழுத்துல தூங்குதே இதெல்லாம் அங்கேயும் தூங்குது அதை எடுத்து நான் முடிக்கிட்டா ரொம்ப பசிக்குது இதை நான் கொஞ்சம் எடுத்துக்கலாம் வரேன் முதலாளி என்ன ஐயா என் தோள் மேல தூக்கி போட்டு வளர்த்த புள்ள இன்னைக்கு என்ன கத்தியால குத்த வருதுன்னா இதுக்கெல்லாம் காரணம் மலையாள மாந்திரிகம் தான். மலையாளம் மாந்திரிகமா? சொன்னா நம்ப மாட்டீங்க முதலாளி. இந்த ஒரு கண்ணு இடமாறி போனதுக்கே காரணம் அந்த மந்திரவாதி அப்புக்குட்ட நாயர் தான். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இதுக்கு ஒரு வழி பண்றேன். நம்ம ஐயாவுக்கு வேண்டாதவன் எவனோ குட்டி சாத்தான ஏவி விட்டு செம்பு தகட இந்த வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கான். அதனாலதான் சின்ன முதலாளி இப்படி ஆயிட்டாரு. அந்த செம்பு தகட எப்படியாவது கண்டுபிடிச்சு லிங்கங்கிற என் பேரை செம்பு லிங்கம்னு மாத்தி காட்டுறேன். ஹலோ மேடம், எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். ஏன் நீ தேடி போய் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அப்படி என்னடி முக்கியமான கேஸ், அதுவும் இந்த நேரத்துல? கிரிமினல் கொத்தவால் எஸ்கேப் ஆனதுல இருந்து சுந்தரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறிட்டு இருக்கு. ஒருவேளை கொத்தவால் மிரட்டலுக்கு பயந்து சுந்தர் இப்படி நடந்துக்கிறாரா இல்ல வேணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்காரா? எனக்கு சந்தேகமா இருக்கு. அதை கண்டுபிடிக்கதான் போறேன். நான் எடுத்த காரியம் எனக்கு நல்லபடியா முடியணும். எங்க சின்ன முதலாளி ஆட்டி படைக்கிறது வில்லி சூனியம் தாங்கிறத நான் இன்னைக்கு நிரூபிக்கணும். எங்க பெரிய முதலாளி எனக்கு சம்பளத்தையும் ஏத்தி கொடுக்கணும். காப்பாத்து தாயி, காப்பாத்து. தாயே மகமாயி, எனக்கு நல்ல வழியை காட்டிட்டேன். இது நிச்சயமா ரத்த காட்டேரிதான். இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். இந்த ரத்த காட்டேரி எங்க போச்சு? சமையல்கார எதுக்கு இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய கட்டியோட போறான்? ஒருவேளை இவன் கொத்தவாலோட ஆளா இருப்பானோ? சுந்தர தீர்த்துக்கிட்ட ஏதாவது பிளான் பண்ணிருக்காங்களா? எங்க போச்சு? அம்மா அம்மா, முடியாது. இப்ப மட்டும் பாக்காம இருக்கேனா? எப்படி? உங்க பின்னாடி கண்ணாடி இருக்கு. போங்க. ஏன் போக மாட்டேன்? போங்க. எங்கப்பா என் வேட்டி? பாஸ், ஷேக் ஷேக். சரி ஷேக் ஷேக். இந்த Dress உங்களுக்காக வேண்டிய அளவெடுத்து தச்சது மாதிரி இருக்கு. இங்க அப்ப எந்த நடிகை தைச்சா எனக்கு தெரியாது. பீரோல இருந்து எடுத்து போட்டு பார்த்தா கரெக்டா தான் போட்டேன். அது சரி, இப்ப எதுக்காக இந்த Dress போட்டுட்டு இருக்கீங்க? இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்றது யாரு? அரப்ஸ். அவன் பெட்ரோலை கையில வச்சிருக்கான். இந்த வீட்டுல இருக்கிற நாய் உங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு? நீங்க தான் பாஸ். அதனாலதான் இந்த ட்ரெஸ் போட்டுருக்கேன். அப்படி இருக்கு. பிரமாதம் பாஸ். பாஸ், அது துப்பாக்கி. டேய், இந்த கொத்தவால் இருக்கானே எந்த நிமிஷத்துலயும் டேஞ்சரஸ் பண்ணுங்கிறத புரிய வைக்கிறதுக்கா ஏன் சேர் லைட்ட கூட துப்பாக்கி மாதிரி வச்சிருக்கா? ஸ்டூபிட். அப்ப ஒரிஜினல் துப்பாக்கி அது இடது பக்கத்துல இருக்குடா. குட் ஈவினிங் பாஸ். எஸ். இன்னைக்கு ஒரு சந்தோஷ செய்தியோட வந்திருக்கேன். என்ன? நம்ம எதிரி அசோக் ராஜோட பையனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு பாஸ். வாழ்க்கை கேசத்தை ரீவைண்ட் பண்ணி பார்த்தா எவ்வளவு காமெடியா இருக்கு பாத்தியா? அவனுக்கு எல்லாம் என்ன பைத்தியம்னு பட்டம் கட்டி பைத்திய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சாங்க. ஆனா காட் ஷேக், நான் வெளியே வந்து ஷேக் மாதிரி மேதாவியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படிங்களா? இல்லையா? நான் மேதாவி இல்லையா? அப்ப நான் முட்டாளா? போட்டா பாஸ், சுந்தருக்கு இப்ப பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் அவன் தீர்த்து கட்டிட்டோம்னா அதை அப்படியே தற்கொலை பிளான் பண்ணி செட்டப் பண்ணிட்டோம். எல்லாரும் நம்பிடுவாங்க. நம்ம மேலயும் பழி வராது. அதுக்கப்புறம்
அவங்க அப்பா அசோக் ராஜ் அவன் ஒரே புள்ள செத்துறான்ற கவலையில அவனும் அனனுவா சித்திரப்பட்டு செத்து போயிடுவான் பாஸ். அவனை கொல்ல சரியான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவை பாஸ். நீங்க எல்லாம் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஆப்பிரிக்காவில இருந்து உகாண்டா குடிக்காம கூட்டு வந்திருக்கேன். ஏய் தியாகோ பேரா தேரா 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 அவனுக்கு சொல்லுங்க புல்டோசர் மாதிரி வீட்டை இடிச்சுவோம் போல இருக்கு. சொல்லலாமா? ஆமா பாஸ். குடிக்காமேன் துரண்டதே துரதா சிங் சாங் சாங். சூப்பர் பாஸ். கொலை செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட கேட்டா கொலை செய்யறதுக்கு ஒரு இயந்திரத்தையே கொடுத்திருக்கீங்களே பாஸ். இனிமே இந்த சுந்தர காலி. பையன் செத்ததுக்காக அவங்க அப்பா கண்ணீர் வரைக்கிட்டோம். நாம தண்ணி அடிப்போம். ஊத்துக்க. பாஸ் தீரா தீரான்னு அவளை கிட்ட கூப்பிட்டு அவளை தீர்த்து போட்டீங்களே பாஸ். உடங்கடா. கொலை பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா கொலை பண்ணதுக்கு அப்புறம் பாடியை மறைக்கிறதா ரொம்ப ரிஸ்கான தொழில். அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா டெஸ்ட் பண்றது தான் இந்த ஆப்பிரிக்கா பார்ட்டி நான் க்ளோஸ் பண்ணேன். பாடியை டிசால்வ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த சுந்தர் பையலை க்ளோஸ் பண்றதுக்கு நான் வேற ஐடியா வச்சிருக்கேன். என்ன இடம் இது? உனக்கு உண்மையிலே ஞாபகம் இல்லையா? இல்ல, தினமும் இங்க வந்து தானே பீர் குடிப்போம். நான் ஊர்ல மோர் தான் குடிச்சிருக்கேன். அது என்ன பீரு? அதுல ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. பார்ல இருந்து எடுத்தா மோர், பார்ல இருந்து எடுத்தா பீரு. அது என்ன பாரு? இது என்ன மாடியில இருந்து ஆள் தான் இறங்கி வரும். இது என்ன மாடியே இறங்கி வருது? என்னப்பா இது? போலீஸ்காரமா மாதிரியா இருக்கு. இன்ஸ்பெக்டர்மா, ஐயோ எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? ஹலோ, இவ தானே அதுக்குள்ள இருந்தீங்க? எங்க எப்படி வந்தீங்க? லிஃப்ட்ல. அது அப்படிதான். அது அப்படித்தானா? சரி, அது எப்படியோ. என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டு போலாமா? நேத்து என்னமோ பண்ணிட்டீங்க, எனக்கு என்னமோ ஆயிப்போச்சு. என்ன கற்பழிச்சிட்டு போனா என்ன அர்த்தம்? என்னது ரேப் கேஸா? யார் கற்பழிச்சாங்க? இவங்க என்ன நேத்து கற்பு அழிச்சிட்டாங்க. ஐயோ, நான் எப்போ? இதான் இந்த போலீஸ்காரங்களே இப்பதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எப்போன்னு கேக்குறது. நேத்து நான் குளிச்சுட்டு வந்ததா இவங்க திடீர்னு ரூமுக்குள்ள வந்துட்டாங்க. நான் உடனே இப்படி ஆயிட்டேன். குடிச்சு பார்த்தா துணியை காணோம். என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது வேற எப்படிங்க சொல்றது? முழுசா முன்னாடி பாத்துட்டாங்களா? குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன கட்டிப்பிடிச்சிட்டாங்க. நீங்க தான் என்ன கண்டுபிடிச்சீங்க. சரி நிறுத்துங்க. என்ன? நான் உங்களை முழுசாவே பார்த்தேன்னு வச்சுக்குவோம். இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க என்ன முழுசா கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன ஏமாத்தல முடியாது. நீங்க மட்டும் என்ன முழுசா பாருங்க. நான் என்ன இழிச்ச வேணா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நில்லுங்க நில்லுங்க. சரி போங்க. எங்க போவீங்க? இந்த உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் சரி, உங்களை கல்யாணம் கட்டாம விட மாட்டான் இந்த பாண்டி. பாண்டி, இங்கெல்லாம் நீ எப்படி பாடுவ? அடிக்கிற காத்தும் கூவுற குயில் சத்தமும் தல 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 ஓடுற அந்த தண்ணி சத்தமும் உன் பாட்டோட கலந்தா அடாடா. இந்த ஊரு சனமெல்லாம் பசின்னா என்னன்னு தெரியாம வேலை செய்யுமப்பா. இனிமே அந்த காலம் எங்க வரப்போகுது? வராது. என்ன சொல்ற? இப்ப நான் பாடணும் சொல்றியா? வேணாம், எனக்கு இதெல்லாம் சேராது. வேணாம். ஏன் வேணாம், அந்த பாட்டே வேற. வேணாம். வாசுவ தானே கட்டிக்க போறேன். ஆமா. பாண்டி கொஞ்சம் இருப்பா வர்றேன். பொய் சொல்லாத. ஏமா என்னமா அது? படிச்ச பொண்ணு நீ விதைக்க வச்ச விதை மேல செருப்பு காவல உட்காந்துருக்கே, நல்லா இருக்குது. ஓஹோ, கூலிக்கு காவல் காக்குற நீ முதலாளி மாதிரி பேசுறியா? ஏம்மா, விதை நெல்லு மேல செருப்பு காலோட மிதிக்கிறது ஒண்ணுதான், நம்ம திங்கிற சோத்துல மிதிக்கிறது ஒண்ணுதாம்மா. தயவு செஞ்சு காலடுங்க, சோறு கிடைக்காம போயிரும். ஏய், யாருக்குடா சோறு கிடைக்காது? நான் நினைச்சுனா உனக்கே சோறு இல்லாம ஆக்கிடுவேன். இப்ப நீ நின்னு பேசிட்டு இருக்கியே, இதுவும் என் இடம் தான். இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. Idiot, get lost. ஹே இப்போ இவர் என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி திட்டுறா? அதானே. You shut up. You shut up. Who the hell do you think you are? ஆகா, சிங்கப்பூர் வந்தா கோடாகி எங்கடா இருக்காரு ஐயா? ஐயோ ஊருக்குள்ள தெரியாயாவே. You sit here like some big queen throwing your weight around, huh? Who do you think you are? You utter one more word, I'll hang you upside down and whack your head with the sugarcane bat. Do you understand? You better understand. ஐயா, நீங்க செஞ்சது கொஞ்சமா நியாயங்களா? என்னடா நியாய அநியாயத்தை பத்தி பேச அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? அது இல்லைங்கய்யா,
நேத்து வரைக்கும் பங்காளி தான் சேர்மன் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு திடீர்னு நடராஜன் பேர் அடிபடுது இல்ல? ஆமா, நடராஜ் தான் சேர்மன். அதுக்கு என்னங்கற? நீங்க சொன்னதை நம்பி எங்க சொந்தக்காரன் எல்லாம் சொல்லிட்டோம். எங்க மான மரியாதை என்னங்கிறது? டேய், என்கிட்ட கை கட்டி வேலை செய்யற நாய்களுக்கு மானம் நட வேண்டி கிடக்கு. இல்லங்க, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. டேய், காய் நீட்டி பேசுன உடம்புல தலை இருக்காது, ஜாக்கிரதை. யாரு தலைன்னு பாத்துருவோம். போட. மாமா என்ன மாமா இது? ஐயோ, மெதுவா போங்க மாமா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு மாமா. மெதுவா. ஏன் மாமா வண்டி நிறுத்திட்டீங்க? நீ தானே வேகமா போகாதன்னு சொன்ன. கீழே விழுந்துட்டீனா அதான் நிறுத்திட்டேன். ஐயோ மாமா, என்ன பொண்ணுங்க வேணாம்னு சொன்னா வேணும்னு அர்த்தம். ஓ, ரிவர்ஸ் சைக்காலஜி. அப்போ உனக்கு என்னெல்லாம் வேண்டாமோ அது ஒரு லிஸ்ட் போட்டு கொடு. நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, போங்க. வேகமாவா? ஆமா. மெதுவா. மாமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். வாட்? எப்படி இவ்வளவு சீக்கிரமா ஸ்பீடா நீங்க வண்டி ஓட்டுறீங்க? சூப்பரா இங்கிலீஷ் பேசுறீங்க, ஸ்டைலா நடக்கிறீங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரமா மாறுனீங்க? Well, that's simple. Without anybody's knowledge, I used to go to the next village where Munusami stays and learn from him on Amavasya nights. சும்மா சொல்லாதீங்க மாமா. நான் ஒரு சைக்கிள் கத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்ன கஷ்டப்பட்ட? முதல்ல நான் சைக்கிள் கத்துக்கும் போது நான் கீழே விழுந்து, எனக்கு கத்து கொடுத்த ஜெயா கீழே விழுந்து எங்கெங்கெல்லாம் அடிபட்டுச்சு தெரியுமா? யாருக்கு? ஜெயக்கா? எனக்கு. பெண்ண பாருங்க. ஓ, அது போகட்டும். இந்த டபுள்ஸ் போகும்போது எப்பயாவது கீழே விழுந்திருக்கணுமே? விழுந்திருக்கேன். அடிபட்டுதா? எங்க? இடுப்புல. அதையும் கொஞ்சம் நல்லா காட்டு. எங்க? ஐயோ, அப்பா பாத்துட்டாரு. நான் இன்னும் பாக்கலையே, சொல்லு. நான் அப்படிதான் வரேன் மாமா. இது அப்புறமா வா. அப்புறமா நான் எப்ப பாக்குறது?